ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த காம்போ செட்டில் ஒரு கஸ்டமைஸ்டு செயினும் ஹியரிங்ஸ் மட்டும் பண்ணுறது எப்படி பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு 1 inch MDFில் மெட்டாலிக் ரஸ்ட்டை நான் கோட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த பேங்கிள் கடா பேங்கிளில் பண்ண அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அது ட்ரை ஆனதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்பின் செயினுக்கு எப்படி வேணுமோ மேலே செயினுக்கும் கீழே ஹேங்கிங்க்கும் நான் B7000 க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இது ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் நைட் ஃபுல்லாக விட்டுருங்க, அப்போ தான் நல்லா ட்ரை ஆகும். இதே மாதிரி இயரிங் பார்த்தீங்கன்னா இயரிங்கும் நான் அந்த மாதிரி ஹேங்கிங்காக பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சீக்வெயின் சமக்கி சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரி சீக்வெயினில் ஹோல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஹோலில் நம்ம ஸ்டட் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துட்டு இந்த சீக்வெனில் கரெக்டாக அதை இன்சர்ட் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக அந்த ஸ்டட் மாடலில் கிடைக்கும். இப்போ நான் B7000 க்ளூ யூஸ் பண்ணி இதுக்குள்ளேயும் நான் இங்கே அப்ளை பண்ணியிருப்பேன். இந்த இடத்துலையும் நான் அப்ளை பண்ணிவிட்டு கை வச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அங்கேயும் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணியிருப்பேன். பின்னாடி நமக்கு என்ன மாதிரி ஹேங்கிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணேன்னா ஐப்பின்னுங்களை கட் பண்ணி அங்கங்கே வேணுங்கிற இடத்துல நான் B7000 க்ளூவில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம அப்புறமா அதுக்கு மேலே நான் வேக்ஸ் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி கவர் பண்ணிவிடுவேன். இது நல்லா ட்ரை பண்ணி நான் ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த செயின் நான் என்ன செயின் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஆன்டி டார்னிஷ் கோல்ட் செயின் மெல்லிஸாக இருக்கிறது எடுத்திருக்கேன். இதுக்கு ஹேங்கிங்க்கு 3 லைன் நமக்கு அந்த சென்டர் டாலருக்கு பெண்டன்ட்டுக்கு 3 லைன் வரும். சென்டரில் இருக்கிறது கொஞ்சம் பெரிய செயின், பக்கத்தில் இருக்கிறது ரெண்டும் சேம் சைஸாக இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் மேலே ஹியரிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த 4 லூப்ஸில் சென்டர் லூப்பில் ஒரு சின்ன ஒரு செயினு, இன்னொன்று பெரிய செயின், அந்த மாதிரி இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணினேன். நான் உங்களுக்கு தம்ப்நெயிலில் அந்த பிக்சரையும் சேர்த்து நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா முதல்ல அந்த செயினெல்லாம் ஜாயின் பண்ணிட்ட பிறகு நம்ம வேக்ஸ் ஸ்ட்ரிப்பை எடுத்து அதே அளவுக்கு கட் பண்ணி அங்கேயும் B7000 க்ளூவை அப்ளை பண்ணி ட்ரை பண்ணியாச்சு. வேக்ஸ் ஸ்ட்ரிப் பின்னாடி நம்ம அப்ளை பண்ணுறது ஈவனாக இருக்கணும்னா நம்ம மேலே என்ன இது எடுக்கிறோமோ அது கரெக்டான சைஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக ஃபினிஷிங் நமக்கு ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது ஹியரிங்கோடது. கீழே லூப்ஸ் ஜாயின் பண்ணி செயின்லாம் ஜாயின் பண்ணிட்ட பிறகு வேக்ஸ் ஸ்ட்ரிப்பும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம கஸ்டமைஸ்டு குந்தன்ஸ் நான் மேலே வைக்க போகிறேன். இது அந்த கடா பேங்கிள்ஸ் பண்ண அதே செட்டோட தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மேட்டே ஃபினிஷோட லைட் பிங்கோட அந்த காம்போ தான் வரும். ஸோ அதை தான் இங்கேயும் சென்டரில் ஃப்ளார் மாடலில் கொடுத்துட்டு சின்ன ஃப்ளார் ஹியரிங்க்கு வர மாதிரி வரும். B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அவுட்டரில் நம்ம அங்கே கொடுத்த வளையலுக்கு கொடுத்த அதே மாதிரி தான் 8K பெரிய ஐ மேட்டே ஃபினிஷோட 8K ஐ குந்தன் ஸ்டோன்ஸை சுற்றி ஃப்ளார் மாதிரி வச்சுட்டு வர போகிறேன். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லாங் வீடியோவாக தான் போட்டிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் மேக்ஸிமம் இதை டீட்டெயிலாக எனக்கு என்னென்னலாம் ஃப்ளாஸ் இருந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே யூஸ் பண்ண அதே மாதிரி தான் அவுட்டர் சர்க்கிள் பெரிய ஐ மேட்டே ஃபினிஷோட லைட் பிங்க் கலரை கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த லேயருக்கு உள்ளே கொடுக்கறது நம்ம 3D டைப்பில் நம்ம கொடுப்போம். ஸோ அதனால் நல்லா B7000 க்ளூவை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் இதே பெரிய 8K ஐ குந்தனே தான் நான் 3D ஷேப்பில் வைக்கிறேன். பாருங்கள், மேலே வச்சுட்டு நீங்கள் கீழே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த 3D எஃபெக்டில் கிடைக்கும். ஸோ அதை ஈவனாக உள்ளாரையும் ஒரு சர்க்கிள் கொடுத்துடுங்க. ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக பொசிஷன் பண்ணிட்டோம்னா எதுவும் ஆகாது. ஸோ பாருங்கள்,
நம்ம அதே பேங்கிள்ஸ் கொடுத்த அதே காம்போ தான். நான் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த காம்போ செட்டோட ஃபுல் செட்டையும் வந்து நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேன். சிலதெல்லாம் நான் ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன், சிலதெல்லாம் லாங் வீடியோவாக போட்டிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு லேயர் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மறுபடியும் B7000 நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து சின்ன ஐ 6K ஐயை வந்து நம்ம உள்ளே வந்து கொடுக்க போகிறேன். அதுவும் ஒரு நல்ல ஒரு க்ளோஸ்டு ஃப்ளார் மாடல் வரும் நமக்கு 3D எஃபெக்டில். உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்னது வந்து 6 ஸ்டோன்ஸ் வருது அந்த ஃப்ளாரு. ஸோ இதை முடித்ததுக்கப்புறமா இதுக்கிடையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பேங்கிள்ஸில் கொடுத்த அதே மாதிரி 4mm ஒயிட் கலர் அந்த கிளாஸ் மிரர்ஸ் சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த ஃபில்லிங் மிரர் அதை தான் நான் வந்து இங்கே கொடுக்க போகிறேன். பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஃப்ளார் மாடல் வந்தாச்சு, நமக்கு 3D ஃப்ளாரல் மாடல் வந்தாச்சு. இதுதான் நம்மளோட பெண்டன்ட்டு. ஸோ நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இடையில நான் அந்த ஒயிட் ஸ்டோனும் 4mm ரவுண்டோடது வச்சாச்சு. ஸோ நம்மளோட பெண்டன்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது ட்ரை ஆகணும் நல்லா. ஸோ இதே கான்செப்டை தான் மேலே ஹியரிங்க்கும் கொடுத்துருப்பேன். மேலே பார்த்தீங்கன்னா பெரிய ஐ ஸ்டோன் இல்லாமல் 6Kவே வந்து நான் அவுட்டர்லேயும் கொடுத்துட்டு இன்னர்லேயும் கொடுத்து ஒரு சென்டரில் ஒரு ரவுண்ட் குந்தனை கொடுத்துருப்பேன். இதுக்கிடையில் வந்து கீழே வந்து ஹேங்கிங்காக ஒயிட் கலர் பேர்ல் பீட் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு 5mm பீடு. அந்த 5mm பேர்ல் பீடை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பின்னாடியில் கனெக்ட் பண்ணியிருப்பேன். 5mm பீடை வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஹெட்பின் இருக்குது பார்த்தீங்களா, ஹெட்பினை போட்டு மேலே ஒரு லூப் போட்டு கீழே இருக்கிற அந்த கோல்டன் செயின் லூப்பில் வந்து உள்ளே கொடுக்காம இப்படி மூவபிள் மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா நல்லா அது ஃப்ரீயாக மூவ் ஆகும், சென்டர் வரும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ ஹியரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பெண்டன்ட்டுக்கு வந்து நான் பண்ணது பார்த்தீங்கன்னா பெண்டன்ட் கொடுத்தோம்ல, இதை மேலே ஹேங்கிங் வந்து அதுக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த செயினுக்கு வந்து 3 பேர்ல் பீடை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு, ஹேங்கிங்க்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஒரு ஐலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செயினை வந்து நான் உள்ளே விட்டுட்டு தான் நான் பண்ணியிருப்பேன். செயினுக்குள்ளே அட்டாச் பண்ணலை, ஈஸியாக மூவ் ஆகிற மாதிரி. இது ரொம்ப மெலிசான ஆன்டிடானிஷ் செயினுங்கிறதுனால அந்த ஹைப்பின்குள்ளாரையே நான் போட்டுட்டு லாக் பண்ணிட்டேன். ஸோ ஈஸியாக நமக்கு சென்டரில் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இந்த செயின் வந்து நெக்குக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு லூப் ஒன்று போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு சிம்பிளான கோல்ட் செயினோட கஸ்டமைஸ்டு நெக் செயின் வித் இயரிங் மாடல். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.